வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வேணா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சீக்ரெட் எல்லா வீடியோல சித்தியை தான் பாக்குறீங்க. அக்கி வந்து ஒரு மாதிரி கோட் பண்ணிடுச்சு மைண்ட்ல, சித்திய வீடியோனால சித்தியா நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு. ஓகே மக்களே, பட் நம்ம வந்து சித்திய பார்க்க போறது இல்ல. இவ்வளவு நாள் நீங்க சித்திய பார்க்கல, பட் சித்தி ரிலேட்டடான ஃபங்க்ஷன்லாம் பார்த்து இருந்திருப்பீங்க. பட் இதுக்கு மேல நீங்க நம்மள தான் பார்க்க போறீங்க. உங்களோட தலையெழுத்து மாத்த முடியாது, நாங்க தான் வருவோம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல விஷயங்களை உங்ககிட்ட நாங்க சொல்ல போறோம். நிறைய உண்மைகளை வந்து ரிவீல் பண்ண போறோம். சோ நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாருக்கும் ஆனஸ்ட் ப்ரூட்டல் ஆன்சர் நம்ம வந்து பண்ண போறோம். எஸ் மக்களே, அதான் வீடியோல இருக்கு. ஓகே, கொட்டாய் ஊறதுக்கு மக்களே தூங்குன்னு நாங்க அவ்வளவு சொன்னோம். டயர்ட் ஆயிடுச்சு அது பேசுறத கேட்டு. ஓகே மக்களே, சோ क्वेश्चन and answer செஷன் வித் லாட் ஆஃப் சீக்ரெட்ஸ் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பண்ண நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள ஓகே மக்களே, சோ எஸ் இதுவுமே ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிற வீடியோ தான் நினைக்கிறேன். क्वेश्चन and answer செஷனே வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சா? சரியா வர மாட்டேங்குது. திடீர்னு ஆக்சுவலி நான் சொல்லவா, இந்த வீடியோ நாங்க 2 டேஸா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் கரெக்ட்டா ஒன் டே வீடியோ போட்டுடணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று காக்கி ஸ்கூலுக்கு போனோம், தூங்கணும், சாப்பிடணும், ஈவினிங் என்ன டைம் ஆயிடுது, இந்த சருக்கு வேலைக்கு போனோம், எனக்கு டயர்டா இருக்கு. இந்த மாதிரி 2 டேஸா கேஷுவலா சைடுல சருக்கு இருக்குன்றது பண்டெல்லாம் வீங்கிடும் உனக்கு. ஃபைனலா இப்பதான் கொஞ்சம் மோட்டிவேஷன், அதுலயும் நிறைய டிமோட்டிவேஷன். சருக்கு ஒர்க் போயிட்டு தூங்கிச்சு, எழுப்பி அது அப்படி இல்ல. அதிகாலை 5 மணிக்கு எழுந்திருக்கனால மத்தியானம் மக்களை தூங்குறதே அதிகாலை 5 மணிக்கு தான். ஓகே மக்களே, நம்ம வந்து क्वेश्चंसக்குள்ள டைரக்டா போலாம். एक्चुअली நிறைய ரிப்பீட்டட் क्वेश्चंस, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வர்க் பண்றீங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். பதில் சொல்லிட்டோம். அதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நாங்க அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு. பட் எந்த சேஞ்சஸும் இல்லன்றதுனால டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண முடியாது, வர்க் பண்ற இடத்தை சேஞ்ச் பண்ண முடியாது, ஸ்டே பண்ற இடத்தை சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ்ல இருக்கும். முன்னாடி போட்ட வீடியோலயே நாங்க அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். நீங்க அதை வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இல்லாத இது வரைக்குமே ஆன்சர் இல்லாத क्वेश्चंसக்கு நாங்க இது ஆன்சர் பண்றோம். அல்லு அண்ணா பிரியாக்காவோட எஜுகேஷனல் एक्चुअली ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கோம். இருந்தாலும் சொல்றோம் திருப்பி, நான் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் மக்களே. பிரியாக்கா இன்ஜினியர், சருக்கு வந்து ஆமாமா அவன் நிறைய டிசைனா கிரியேட் பண்ணுவான். அதெல்லாம் வெறும் பிரச்சனை மட்டும் தான். டிசைனா கிரியேட் பண்ணுவான். பிடெக் ஐடி நான் படிச்ச மகளே, பிடெக் ஐடி நான் படிச்ச. சருக்கு வந்து எம்பிஏ செஃப் பிடெக் ஃபுல் ஃபார்ம் சொல்ல பார்க்கலாம். பயோடெக்னாலஜி நான் படிக்கும் போதே 10,000 ரூபாய் இல்ல மக்களே. நான் அப்போல படிச்சா வேல்யூ இருக்கு மக்களே. நம்ம படிக்கும் போது 10,000 வேலையே இல்ல, இதுக்கு வேல்யூவே இல்ல. ஆக்சுவலி அந்த क्वेश्चनக்கு ருக்ஷனா ஆன்சர் கரெக்ட்டா பண்ணிருக்காங்க. வாவ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன படிச்சது மறந்துரும், ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அவ படிச்சாலேன்றதால எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. லக்கியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ப்ரீ கேஜி. லவ் ஸ்டோரின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணீங்களே, அதை முடிச்சீங்களா? லவ் ஸ்டோரி ஃபுல்லா போடுங்க அண்ணா மக்களே. கண்டிப்பா இந்த மந்தோட சபதமே லவ் ஸ்டோரி போடணும்ன்றது மட்டும் தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். கம்ப்ளீட்டா முடிக்க முடியலனாலும் அப்பப்ப அதுக்கான சொல்லணும், நாங்களும் ட்ரை பண்றோம். ஆக்சுவலா அது ஒரு பெரிய ஸ்டோரி மக்களே. அது வந்து அதை கரெக்டா உள்ள லைன் அப் பண்ணி எடுத்துட்டு வந்து சொல்றதுக்கு ஆக்சுவலா அது ரொம்ப சரி பாடல மகளே. அத வேற சொல்லி உங்களுக்கு கஷ்டப்படுத்த கூடாது. சரி பாடல மக்களே. ஆனா இவ்வளவு பேர் ஆர்வமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கல. பட் எங்களுக்கே அது கில்ட்டா இருக்கு, அதனால நாங்க அதை சீக்கிரமா போட்டுறோம். ஹலோ, எங்கடி இருக்க? இல்லடி, எப்போ எங்க இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்கியா? நீ ஃப்ரீனா வீட்டுக்கு வந்து நம்ம சுத்திட்டு வரலாம். அதுக்குள்ள வீடியோ முடிச்சு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நீ வரதுக்குள்ள நான் முடிஞ்சிடும். காஃபி குடிச்சிட்டு வரலாமா? சரி ஓகே, சரி நான் கேட்கறேன் மாமா டெல்லி. நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். நீங்களே போயிட்டு வாங்கடா, நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். சரி இந்தா பேசு, புடி டக்குன்னு பேசு. ஹலோ சித்தி, நீங்க வீட்டுக்கு வாங்க. சித்தி வரேன். ஓகே, நீ வீட்டுக்கு வந்துரு டைரக்டா. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் என் போன்ல தான், அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன் நீ வரதுக்குள்ள. சரியா அக்கா? லக்கி எப்படி நீங்க 2 பேரும் இவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணி ஒரு குட் பேரண்டிங் பண்றீங்க. நம்ம ரியலி
அப்ரிஷியேட் போத் ஆஃப் யூ சொல்லியிருக்கீங்க. வாய்ப்பே இல்லை, குட் பேரண்டிங் ஆக்சுவலி இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். பட் பொறுமையெல்லாம் இல்லை மக்களே, பறக்கிறோம் மக்களே. நாங்க அடிப்போம், மிரட்டுவோம், எல்லாருமே நார்மல் பேரண்டிங் தான். எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி நாங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால மேபி அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்சுவலி நான் சொல்றேன் வந்து லக்கியை கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறீங்க. பட் நிறைய லக்கியுமே அமகுல பண்ணோம். ஸ்கூலுக்கு போனாலே கம்ப்ளைண்ட் மக்களே ஆடவே மாட்டேன், பறந்து காந்தாரா படம் பார்த்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வருதுதான். முடிஞ்ச அளவுக்கு நாங்க சொல்லுவோம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் நாங்க சொல்றப்ப அவங்களும் கேட்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதுவும் திருப்பி பண்ணுவாங்க. அதனால நாங்க கொஞ்சம் ஆர்ஷா சம்திங்ஸ் சொல்ற மேனிக்கு சொன்னாதான் சரி போடணும், அப்படிதான் சொல்லணும். உங்களுக்கு சண்டையே வராதா? நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்கா நீங்க சூப்பரா அண்டர்ஸ்டாண்டிங்கா சர்வே பண்றீங்க மக்களே. அதோட சம்பவம் எல்லாம் நடந்ததே இல்ல மக்களே. ஒரு வாரம் சண்டை இல்லைன்னா எனக்கே எரிச்சல் ஆயிடும். அவளுக்கு போர் அடிக்குதுலாம் சண்டைக்கு வரும். சண்டை இருக்காது அப்படிலாம் போய் எல்லாம் சொல்ல மாட்டேன். எங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வரும். வெரி குட். அச்சிக்காத குறையா நடக்கும்னா பாத்துங்க. என் முடிய அவ பிடிக்க, அவ முடிய நான் பிடிக்கின்ற அளவுக்கு நடக்கும். இப்போ லக்கி எதிர்க்க பண்றது இல்ல. எங்களுக்கு இப்ப சண்டை டைம் வந்து மாத்திடும். 9 to 12 லக்கி ஸ்கூல்ல போயிடும். அந்த டைம் சண்டை போட்டுப்போம். அதுக்கு எங்களுக்கு சண்டை போடணும்னு இருந்தா கூட நாங்க அப்படியே ரெண்டு பேருமே பல்ல கச்சிட்டு அமைதியா விட்டுருவோம். ஏன்னா லக்கி முன்னாடி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்க அதை வந்து ஃபீல் பண்றாங்க. என் கூட படுக்கும் லக்கி தூங்கும் போது அன்னைக்கு நடந்ததை எல்லாமே சொல்லுவாங்க. காலையில நான் ஸ்கூலுக்கு போனேன், இது நடந்துச்சு, அது நடந்துச்சு. நீங்க அப்பா கிட்ட இன்னைக்கு யாரும் அப்பா கிட்ட பேச நீ என்ன பண்ண மேம்? உனக்கு இங்க வா மேம், உனக்கு என்ன பண்ணீங்க? தூங்கதுக்கு முன்னாடி என்ன பண்ணா தெரியுமா? அதனால அவர் கூட பேசாதீங்க மக்களே. நேத்து சருக்கு கிட்ட மேம் கம்ப்ளைண்ட் பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லையா? ஸ்கூல் மேம் கம்ப்ளைண்ட். இது வந்து எப்பவுமே நான் போனா அந்த மேம் எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. சருக்கு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நேத்து சருக்கு கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணி என்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்ப எவ்வளவு பண்ணிருக்கேன். நான் படுக்கும்போது சொன்னேன், மேம் உனக்கு டீச் பண்ணிக்கும்போது நீ ஓன்னு கத்துறது கரெக்டா தப்பா? உன்னை பார்த்து மற்ற கிட்ஸ் வந்து கத்துக்கணும், நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணணும். நீ ஓன்னு எல்லாருமே கத்துதானே செய்வாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் மந்த் ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா கம்பியில தூங்கின்னு இருக்குன்ட்டு. இப்போ முந்தானத்து ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா ஓடிட்டே இருக்காங்க, நிக்கவே மாட்டேன்டா, பறப்பண்டான்னு பறந்துட்டு. அதுக்கு நான் கொஞ்சம் டீச் பண்ணேன். அப்படி பண்ண அது கோல் மூட்டி விட்டு பொண்ணு யாரும் பேசாதீங்க அம்மா கூட. சண்டை பத்தி பேசிட்டு இருந்தாலும் ஆக்சுவலி லக்கி நல்லா பேச ஸ்டார்ட் பண்ண அப்புறம் வந்து என்கிட்ட கேட்பாங்க, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க? இது வேற பட்டு பட்டுன்னு கலர் பண்ணிட்டு சட்டு சட்டுன்னு எடுத்துட்டு வந்தது. சூப்பர் பாப்பி, நீ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? புக் ஃபுல்லா முடிச்சிடுவாங்க. அக்கி வந்து ஏன் ஃபைட் பண்ணீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட மாதிரி பேசுனீங்க, நான் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நாங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டோம். இல்ல இந்த மாதிரி நம்ம லக்கியோட மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகுது, சோ நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லக்கி இல்லாத போது சண்டை போட்டுக்கிறது. பிரியா அண்ட் அல்லு அண்ணா உங்களோட பாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப லக்கி. உங்களோட சேவிங் பத்தி சொல்லுங்க, காஸ்ட் ஆஃப் லிவிங் சொல்லுங்க, அல்லு அண்ணா இன்கம் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சேவிங். இதை நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. எங்களோட சேவிங்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா 0. கடன்னு பாத்தீங்கன்னா மோர் ஓவர் ஒரு 7 lakhs கிட்ட இந்த இயர் மட்டுமே. 7 lakhs வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த இயரோட ஸ்டார்டிங்ல ஜனவரி 1ஆம் தேதி பேங்க் லீவு. அதனால ஜனவரி 2 போயிட்டோமே பேங்க்குக்கு. பேங்க்ல போய் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சோமே, அப்போ ஆரம்பிச்சது வந்து அந்த ஜுவல்ஸ் பிளட்ஜ் பண்ண வேண்டிய சில கட்டாயங்கள். ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ். மெயினா நம்ம கொஞ்சம் நிறைய செலவு பண்ண சிச்சுவேஷன்ல இருக்க ஃபங்க்ஷன். ஆமா, சோ அதனால வேற ஆப்ஷனே இல்லாம அப்போ வாட்டி வச்சோம். அதுக்கப்புறம் மார்ச் மந்த் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகி 7 lakhs ஆயிடுச்சு. லக்கியோட ஸ்கூல் ஃபீஸ் 7 lakhs கிட்ட இப்போ கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் வெச்ச கோல்டுக்கு நாங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கோம். இந்த வாட்டி சேவிங்ஸ் பத்தி எதுவுமே யோசிக்கல, அதை எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. நாங்க சேவிங்ஸ்னா ஒரு சின்ன சேவிங்ஸ் இருக்கு. அந்த என்ன சொல்லுங்க, கோல்டு சீட் போடுறது. எஸ்கேயோட நேம்ல வந்து அந்த ஜிஆர்டில போடுவோம்ல, ஜிஆர்டில போடல, நாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி அந்த கோல்டு சீட் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கோம். இந்த இயர்ல வந்து அது மட்டும் தான் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. மத்தபடி எதுலயுமே சேவ் பண்றது நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி லக்கிக்கு அந்த செல்வ மகள் அதை கட்டியே வந்து பல வருடங்கள் ஆகி விட்டது. லாஸ்ட் 2 இயர்ஸ் நாங்க வந்து கட்டவே இல்ல. அப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இதோ பாருங்க 5 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் எங்களால அதை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னன்றது ஆக்சுவலா ஜட்ஜ் பண்ணவே முடியாது மக்களே. சம்டைம்ஸ் இந்த மந்த் 4 ஃபங்க்ஷன் வந்துச்சு, மொய் போயிடுச்சு. இந்த வருஷம் மட்டுமே நாங்க ஃபங்க்ஷன் 25 ஃபங்க்ஷன் கிட்ட அட்டெண்ட் பண்ணிருக்கோம். கம்மியா சொல்றீங்க.
நிறைய ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணோம். லிவிங் காஸ்ட் வந்து கால்குலேட்டே பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம திடீர்னு ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான், திடீர்னு ஃபங்க்ஷன் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து எங்கேயா வெளியே போகலான்னு இருக்கும், அப்போ திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது மாதிரி நம்மள அறியாமல் ஏதாவது ஒன்று நடந்து எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக. உங்களோட ஓன் ஹவுஸை என்ன பண்ணீங்க, அங்கே போக மாட்டீங்களா, அது ரெண்ட்ல இருக்கு, நம்ம அதை ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். லக்கியோட ரீசன்ட் வெயிட் கெயின் பற்றி சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. லக்கிக்கு நான் ரீசெண்டாக நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸ். என்ன பாப்பி இது? மக்களே அம்மா லக்கி என்ன தப்பா வந்துக்கிற இவ்வளவு அழகா அம்மா வெயிட் கெயின் பத்தி இதுதான் மக்களே. குறுக்க கௌஷிக் மாதிரி வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய क्वेश्चन நாங்க மறந்து பேசியே டைம் வேஸ்ட் பண்ணுகிறே நீ. ஆமா வெயிட் கெயின் ரொம்ப நாள் ஆச்சு மக்களே. இப்படி ஒரு நிஜமாவே சொல்லுவோம் மக்களே, ரிலாக்ஸா இருக்கு, இப்படி உட்கார்ந்து பேசினே இருந்தா வெச்சுக்கோங்க. நான் ஆடினே இருப்பேன், நான் அந்த மாதிரி பேசினே இருப்பேன், தலை தான் நம்ம வலியும். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ரொம்ப நாளா இந்த வெயிட் கெயின் மட்டும் சொல்ல மாட்டேன். அதுக்கு கிட்ட எனக்கு டிசைன் டிசைனா சமைச்சு தர மக்களே. நல்ல நல்ல ஃபுட்ஸ் மில்லட்ஸ் குடுக்குறேன். மத்தபடி எனக்கு நல்ல ஃபுட் குடுக்குறியா? ஃபுட் குடுக்குறேன்ற வார்த்தையை மட்டும் போட்டுக்கோ. ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறேன், ஆனா எனக்கு மத்தபடி அதுக்கான கெய்னிங் டிப்ஸ்லாம் தெரியாது. ஸோ அதனால நீங்க நல்ல சேனல்ல ஏதாவது போட்டுருப்பாங்க. அப்புறம் நீங்க தனியா இருக்கீங்கல்ல, அல்லு அண்ணாவோட அம்மாவை கூட வச்சுக்கலாம்ல. ஆக்சுவலி தனியா இருக்கோன்றதுக்காக அவங்கள வந்து நம்ம கூட இல்ல, நான் தப்பா சொல்றேன். இல்ல ஆக்சுவலி அவங்கள நாங்க வரதான் சொன்னோம். லக்கிய பாத்துக்கணும்னு அவங்கள கூப்பிடுங்கன்ட்டு சொல்லியிருக்கேன். அது தப்பு அப்படி கிடையாது. ஆனா நாங்க லக்கிக்கு இல்லைனாலுமே அவங்கள கூப்பிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலி அவங்க தான் வந்து வரமாட்டேன்னு சொல்றாங்க. பிகாஸ் வந்து அப்பா வந்து அந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அந்த வீட்டில் தான் மறைஞ்சாங்க. அதனால அவங்க அந்த சென்டிமெண்ட்ல இருந்து வெளியே வரவே இல்லை இன்னும். ஆனா நான் வாரம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் இருக்கேன். வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்குமே சண்டே வரணும் அந்த மாதிரியான ஆசை தான் இருக்கு. பட் சிச்சுவேஷன் அவங்க ஒர்க் பண்றாங்க, சிச்சுவேஷன் வந்து தவிர்க்க முடியாம எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. சீக்கிரமே செல்வி அம்மா வழக்கம் போல எல்லாரும் சொல்றதா மக்களை வரணும்னு நாங்க நினைக்கிறோம். 1 month 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் அந்த மாதிரி போடுங்க. டெய்லி டயட் ஃபுட் போடுங்க. இன்கன்சிஸ்டன்சியோட மறுபெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி ஆனா கன்சிஸ்டன்ட் வந்துருச்சுன்னா மக்களே ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஏய் அப்பலாம் இல்ல, தின்னு கட்டு கட்டி ஸ்நாக்ஸா சாப்பிடுவாங்க மக்களே. உங்களுக்கே என்னோட தெரியல, அவளுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கல. ரிசல்ட் நீங்க பாத்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். எனக்கு எப்பவுமே வந்து அது செட் ஆவறதுக்கு தான் டைம் ஆகும். அந்த இதுதான் என்னோட ரொட்டீன், இதுதான் நான் வெயிட் லாஸ்க்கு பண்ண போறேன். இருங்க தலைவரே, பார்த்துட்டு அவங்களே செட் ஆயிப்பாங்க. ஆனா வெயிட் லாஸ் வந்து நான் இப்ப இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா மக்களே உங்களுக்கு தெரியும், December 24 என்ன வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் பாடிகான் ட்ரெஸ் போடுறேன். அன்னைக்குதான் சுனாமி வந்துச்சு. ஏய் இல்ல, அப்பலாம் வரல, அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. அதுக்கு நான் பாடிகான் ட்ரெஸ் போடுறதுக்காக நான் இப்ப வெயிட் லாஸ் இருக்கேன். ஆனா இந்த ரிசல்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்றேன். நல்லா நோட் பண்ணீங்க, பாடிகான் ட்ரெஸ் போடுறதுக்காக டயட். ஆமா, ஒரு கோல். ஆனா அது நடக்காது. இல்ல நடக்கும். களத்தில் சந்திப்போம் மக்களே. களத்தில் செய்வீர்களா? அல்லு அண்ணா எங்க வர்க் பண்றாங்க? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பத்தி சொல்லுங்க. ஹோம் இஎம்ஐ முடிஞ்சிருச்சா? எப்படி ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கீங்க? அல்லு வந்து மெடிக்கல் ஃபார்ம்ல வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பத்தி ஆல்ரெடி நாங்க ஷேர் பண்ணிருக்கோம் கொஞ்சம். இந்த வாட்டி கொஞ்சம் டீடைல்டு வீடியோ அடுத்து போடுறோம். அண்ட் ஹோம் இஎம்ஐ முடியல மக்களே. இன்னும் ஒரு 5 years இருக்குன்னு நினைக்கிறேன். 7 years 6 years இருக்கு. கரெக்ட்டா இன்னும் 6 years இருக்கு நம்ம வீட்டோட இஎம்ஐ. ஃபினான்ஷியலா நாங்க ஸ்டேபிளா இல்ல. நீங்க ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போனீங்கல்ல, அவங்க யாரு சிஸ்டர் உங்களுக்கு? she is my college ma'am கவி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க என்னோட அக்கா சுஜி. அவங்க வந்து என்னோட பெரியமா பொண்ணு. அவங்க வந்து இப்போ காலேஜ்ல லெக்சரரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எவரிபடி லண்டன் ஃபேமிலி. உங்க ஸ்கின் கேர் ரொட்டீன் சொல்லுங்களா? சொரி சிறங்கு படம் வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஃபுல்லா சொரியா இப்பதான் டாக்டர் வரைக்கும் பாத்துறோம். உங்க ஹோம் டூர் காமிங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஹோம் டூர் காமிச்சிருக்கோம். கொஞ்சம் அப்டேட்டட் ஹோம் டூர் வந்து காமிக்கணும். இப்போ கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. லக்கி காண்டி திங்ஸ் எல்லாம் வந்து மாத்தி வச்சிட்டோம். லக்கிக்கு எப்படி ரைட் பண்ண சொல்லி தரீங்க? பேபிக்கு சொல்லி தரப்ப பிரஷர் ஆகுது, ப்ளீஸ் எனி ஈஸி டிப்ஸ். ஓகே, இது வந்து ஒரு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க. லக்கி பேபியோட சில இது வீடு ஃபுல்லா லக்கி எப்படி கிறுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அப்புறம் லக்கி பேபி எப்படி வந்து கலர் பண்றது, எழுதுறது அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வீடு ஃபுல்லா கிறுக்காம இருக்காங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே, அதாவது வீட்டுல கிறுக்கணும்ன்ற ஒரு ஏஜ் வரும்ல, சின்ன வயசுல கை பரபரன்னு அப்படி வரும்போது என்ன பண்றோம்னா, கையில ஒரு பேப்பர் பென்னு குத்துடும். நீங்க இதுல மட்டும் தான் கிறுக்கணும், இதுல மட்டும் தான் நீங்க டீச் பண்ணிட்டே இருந்தோம். நாங்க அதுல தான் பண்ணோம். அப்படியும் வந்து எங்க கண்ணுக்கு படாத சில இடங்கள்ல எல்லாம் நாங்க காமிக்கிறோம். ஏபிசி எழுதி வச்சிருக்காங்க. ஆனா எப்படின்னா வீடு ஃபுல்லா ரொம்ப ஸ்கிரிபிள் பண்ணி அந்த அளவுக்கு வந்து விசிபிளா எங்கயுமே தெரியாது உங்களுக்கு. நீங்க வீடு உள்ள வந்தீங்கன்னா விசிபிளா எங்கயுமே தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம பெயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழிச்சா போயிடும். அப்படி அழிச்சா போற அளவு கூட லக்கி ஒன்னும் பெருசா வந்து கிறுக்கல. வை? பிகாஸ் நோட்
பென் வந்து சின்ன அவங்க ரொம்ப குட்டியா இருக்கும் போது வந்து அதுல தான் கிறுக்கணும். இது வந்து நோட் பென்ல மட்டும் தான் நீ கிறுக்கணும்னு நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். நீங்க அதை வந்து சின்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி. இன்னொன்னு வந்து லக்கிக்கு நல்லா எழுதுற ஹாபிட் எப்படி வருதுன்னா இதுதான் பேஸ்மெண்ட். சோ பென்னு பிடிச்சோ பென்சில் பிடிச்சோ கிறுக்கிறதுக்கு நாங்க அவங்க ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டோம்ல. ஆமா, அதனால அவங்க வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க. நல்லா எழுதுறது வந்துருச்சு. இன்னொன்னு வந்து லக்கிக்கு செம்ம மெமரி பவர். ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம் இப்ப இப்படிதான் நீ இதை பண்ணணும்னு நம்ம சொன்னோம்னா நானே ஷாக் ஆயிருக்கேன். அதை கரெக்டா அவங்க எப்பவே பண்ணுவாங்க. அதை மாத்தி பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரனா கூட அந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுப்பாங்க. இது அன்னைக்கு வந்தமே அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த கலர் புக்ஸ்லாம் நாங்க கடந்த ஒரு 1 இயரா தான் வாங்கி கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பேப்பர்ல தான் அவங்க கிறுக்குவாங்க. ஆனா இந்த மாதிரி கலர் புக்ஸ் நான் சும்மா ஒரு நாள் வாங்கி கொடுத்தேன் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு. அதுல இருக்கிறதுல வந்து 1 இன்ச் கூட அவங்க வெளியே போவாம அந்த லைன்லயே அடிச்சாங்க. நாங்க டீச் பண்ணவே இல்லை, அவங்களே அதை கரெக்டா ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க கிட்ஸ்க்கு வந்து இந்த ரைட்டிங் ஆரஞ்சு ஓகே பாப்போ மந்த்லி நாங்க கலரிங் புக்ஸ் நிறைய வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுப்போம். அது வந்து ஒரு தேவையான பொருள் மாதிரி எங்களுக்கு மாசம் ரொம்ப கிராக் ஆயிட்டாங்கன்னா புக்க குத்து கம்முன்னு ஆயிடும். இப்போ கூட பாருங்க அவங்க கலர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீடியோ இருக்குன்றதால தான் நம்மள இன்டரப்ட் பண்றாங்க. இப்போ எதுமே இல்லனா அவங்க பாட்டுக்கு அதை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க உங்களுக்கு பேபிஸ் இருக்காங்கன்னா நீங்க அது ரொம்ப சின்ன வயசுலயே அதை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. இதனால அவங்களுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சுன்னா ஹோம்வொர்க் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சொல்லி கொடுத்தா அதை டக்குன்னு அதை பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதனால ஈஸியா தான் இருக்கு எங்களுக்கு. அக்கா பிரெக்னன்ட்டா எதுவும் இருக்கீங்களா? நிறைய பேர் அதை கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் பேபி எப்போ அப்படின்னு. நானே ஒரு பேபியா தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கேன். பேபியா? சீரியஸ்லி அந்த மாதிரி பிளான் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா நீங்க வந்து தவறா பாத்துக்க தொப்பை. ஆமா மக்களே, தொப்பையில இருக்கு குப்பை, ஃபுல்லா குப்பையா இருக்கு. எல்லா கீழே கிடக்கிறதெல்லாம் வாயில போனா அங்க வந்து கடந்த 6 மாசம் நாக் அவுட் பண்ணிட்டு நீ ஒரு கடை உள்ள மக்கள் எல்லாமே சாப்பிட்டேன். பரோட்டா ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போற வேலை அந்த வர்க்குக்காகவே சுத்திட்டே இருந்தனால வீட்ல வந்து என்ன சொல்றது இந்த உண்மையே இப்ப நாங்க உங்களுக்கு சொல்றோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து கேட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிளான் இல்லன்றது வந்து நாங்க அதை பத்தி யோசிக்கல. பிகாஸ் நிறைய கடன்கள் இருக்கு, நிறைய ஒர்க் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கமிட்மெண்டாவே இருக்கிறதுனால நாங்க அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இறங்கல. அண்ணாவோட salary எவ்வளவு and யூடியூப் இன்கம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அடிக்க வந்துச்சிரும் அதுக்குள்ள. வண்டியாடி மேல வா. நான் போயிட்டு வந்துறேன். நான் வந்து ஷூட் எடுக்கலாம் ப்ளீஸ். மேல வச்சலே வந்து நான் காலவர்ல முஞ்சிரும் டி. சி போன கூட கோல் முட்டி மேல வா. ஒரு காலவர் நான் போயிட்டு டீ மட்டும் தான் குடிச்சேன். சி போ வெளிய போ. கீழே ரெடி வந்துறேன். கீழே வெயிட்லாம் பண்ணாத. அப்படியே நம்ம போயிட்டு வந்து கண்டினியூ பாட்டு. நம்ம மண்டை எல்லாம் உள்ள போய்டா. அப்படியே இப்படி வெயிட் நான் பர்மிஷன் கால் கேட்டு அடுத்து வந்து டீ குடிக்க போறேன். ஓகே மக்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு